கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை காணொலி மூலமாக காண வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஷேன்பாக்கா ஏஜி சபை சார்பாய் நாங்கள் உங்களோடு இணைந்து ஆராதிக்க கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களை அழைத்த IMTVக்கு ஏஜி சபை ஷேன்பாக்கா ஏஜி சபை மூலமாய் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் எங்களை கொண்டு வருகிற இந்த IMTVக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க, அவர் நாமத்தை உயர்த்த எங்களோடு இணைந்து கொண்டு இந்த காணொலி மூலமாக யாரெல்லாம் ஆராதிக்கிறீர்களோ கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிறைவேற்றுகிறார். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், 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 உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்ன
என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், 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 உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜீவனின் நாட்கள் எங்களுடைய முடிவின் நாட்கள் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுது எங்களுடைய கண்களை மூட போகிறோம் என்று எங்களுக்கு அறிய ஆனால் நாள் வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே உம்மை மாத்திரமே உயர்த்துறோம்ப்பா, உம்மை மாத்திரமே துதித்துக் கொண்டிருக்கணும் ஆண்டவரே, உம்மை மாத்திரமே தகப்பனே ராஜா நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கணும்ப்பா. நாட்களை அறிகிற அறிவு எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் இச்சிக்கிறோம், உங்கள் வருகை வருமானால், எங்களுடைய ஜீவன் மரணத்தை சந்திக்குமானால் அதுவரையும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம்ப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் மாத்திரமே ஆண்டவரே. ஆண்டவரே தாயின் கருவுல அப்பா எங்களை உருவாவதுக்கு முன்னே உங்க கண்கள் எங்கள் கருவை கண்டது ராஜா. அப்பா தாவீது இப்பதான் சொல்லுகிறானே ஆண்டவரே, என் கரு உன் கண் கண்டது ஆண்டவரே. அது போல ஆண்டவரே எங்களுடைய தெரிந்தெடுப்பு அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா, எங்களை எதுக்காய் தெரிந்தெடுத்திருக்கிறீர் என்று அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக அப்பா. ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள்ல நாங்க விழுந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்கள்ல, எத்தனையோ லௌகிக கவலைகள்ல நாங்க இடறி போயிருக்கிறோம், அறுதளித்திருக்கிறோம், பின்மாற்றத்தின் பாதையில நாங்க நடந்திருக்கிறோம். ஆனாலும் எங்க கால்களை நீ தள்ளாட விடவில்லை ராஜா. அதை நிமிர்ந்து நிற்க செய்கிறீர், அதை நடக்க செய்கிறீர், அதை ஓட செய்கிறீர் அப்பா. உங்க எப்பேற்பட்ட அன்புக்காய், உங்க கிருபைக்காய், உங்க தயவுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா எத்தனை அன்பு ஆண்டவரே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உன் ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் ஈடாய் நன்றி செலுத்துவோம் அப்பா. உம்மை ஆராதிப்பதை தவிர, எங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்ததை தவிர வேற என்ன ராஜா எங்களால் செய்யக்கூடும் ஆண்டவரே. அப்பாவை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் நீ பாவி என்று தள்ளவில்லை அப்பா. எங்களுக்காய் நீ சிலுவையிலே ஜீவனை கொடுத்தது எங்கள் பாவங்களை தகப்பனை மன்னிக்கவே ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் நடத்தப்படவும் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் சுதந்திரவாளிகளாய் நாங்கள் வாழவும் ஆண்டவரே உன் ஜீவனை எங்களுக்காய் கொடுத்தீரப்பா. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் மறுபடியும் வரப்போகிறீரப்பா. எங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறீர் ஆண்டவரே. அதை ஆயத்தப்படுத்தின பின்னாடி ஆண்டவரே நான் உங்களை எங்களோடு அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே அந்த நிச்சயத்தை நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மை உயர்த்தும் ஆண்டவரே, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. அந்த கிருபைகளை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே, அந்த தயவை எங்களுக்கு தருவீராக அப்பா, அந்த ஞானத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும்
பாத்திரர், எங்கள் துதிகளுக்கு பாத்திரர். ஆண்டவரே, அது நீர் மாத்திரமே ராஜா. அப்பா, எத்தனையோ காரியங்கள்ல ஆண்டவரே நாங்கள் வேதனைக்குள்ளாய் கடந்து போன போதும், நாங்கள் சுகமாய் இருந்த போதும் உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதப்பா. உங்கள் தயவு எங்களை சூழ்ந்து கொண்டது ஆண்டவரே. உம்மை துதித்துக் கொண்டே இருக்கிற ஆண்டவரே, உம்மை பாடிக்கொண்டே இருக்கிற அந்த அனுபவத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை துதித்து மகிழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களோடு தகப்பனே ராஜா, நீங்களும் இணைந்து தேவனுடைய நாமத்தை துதிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தகப்பனே ராஜா ஆவியினாலே நிரப்புவீராக. காண்கிறவர்கள் மேலும் ஆண்டவரே தகப்பனே, இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்கள் மேலும் உங்க ஆவியை ஊற்றுவீராக. தேவனுடைய ஆவியை ஊற்றுவீராக. உங்க பிரசனத்துக்குள்ளே எங்களை நிரப்புவீராக. உங்க பிரசனத்துக்குள்ளே எங்களை நடத்துவீராக. அப்பா, உம்மை துதிக்கிறோம். உம்மை மாத்திரமே துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காண உதவி செய்வீராக. உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என்னில் வந்த போதும் நீர் காத்தீர். வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தீர். சோதனை என்னில் வந்த போதும் நீர் காத்தீர். வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கண்ணீர் என்னில் வந்த போதும் நீர் துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்துக் கொண்டீர். கண்ணீர் என்னில் வந்த போதும் நீர் துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்துக் கொண்டீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே.
அப்பா. Lord. Thank you, Jesus. எங்களை நீர் நிரப்புவீராக, உங்க கிருபைக்குள்ள எங்களை நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, கண்ணீரின் பாதையில நாங்கள் கடந்து போகும்போது Yes, என் கண்ணீர்களை துடைக்கிறவர் நீர் மாத்திரமே ராஜா. மனிதர்களை நம்பி நாங்கள் ஏமாந்திருக்கிறோம், எங்கள் உறவுகளை நம்பி நாங்கள் ஏமாந்திருக்கிறோம், எங்கள் உடன் இருந்தவர்கள் எங்களை விட்டு போயிருக்கிறாங்க ராஜா. ஆனால் உங்க கரம் எங்கள் கருவிலிருந்து இந்நாள் வரையும் எங்களை அணைத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Yes, Lord. Hallelujah. அந்த வனாந்திரத்தில், அந்த பாலைவனத்துல அந்த ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், ஆண்டவரே, எங்கள் கண்ணீர்களை தகப்பனே உங்க துருத்தியில வைத்திருக்கிறீர் ராஜா. ஒருபோதும் எங்களை மறக்கிறவர் அல்ல, எங்களுக்கு நீர் மோசம் செய்கிறவர் அல்ல. ஆமென். உண்மையே நம்பி இருக்கிறவர், ஒருபோது நீர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல ராஜா. ஆமென். நாங்க சிறுகணும், நீர் எங்களில் பெருகணும் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம், எல்லா கனத்துக்கும் மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் என்று நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே. எல்லா சிங்காசனத்துக்கும் மேலாய் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே, ஆமென். Hallelujah. நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக ராஜா. நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக அப்பா. வேதனையோ கண்ணீரோ அப்பா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எங்களை கைவிடாத தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆமென். உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மையே ஆராதிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கும் பாத்திர நீர் ஒருவரே ஆண்டவரே. Hallelujah. பாடி ஆராதிக்கலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம். எங்களோடு இணைந்து பாடுங்க. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே புகழும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே புகழும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமாம், நாங்க பாடின வண்ணமா எங்களுடைய புகழ், எங்களுடைய துதி, இந்த மகிமைக்கு எல்லாம் உமக்கு மாத்திரமே ராஜா. எந்த மனிதருக்கோ எங்களுக்கோ இல்ல ஆண்டவரே. ஆமென். எல்லா மேன்மையும் கனத்தையும் Yes, பாத்திர Lord. நீர் Yes, ஒருவரே. ஆமென், ஆமென். அப்பா, எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் சந்தோஷமா இருக்கும்போது அப்பா Hallelujah. ஆண்டவரே உம்மை துதிப்பது நாங்கள் எங்களுக்கு எளிதான காரியம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் வேதனைக்குள்ளாய் கடந்து போகும்போதோ, நாங்கள் கண்ணீரின் சூழ்நிலையோ ஆண்டவரே, அது அழுகையின் பள்ளத்தாக்கோ ஆண்டவரே, கைவிட்ட சூழ்நிலையோ, அப்போதும் ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், எனக்கு இயேசு மட்டும் போதும், என் தேவன் மட்டும் போதும் என்ற ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே யோபு நின்ற போதும் தன் விசுவாசத்தை உத்தமத்தை விடாமல் காத்து கொண்டது போல ஆண்டவரே எங்களுடைய இழப்பிலும் உண்மை நாங்கள் தேடணும் ராஜா. ஆண்டவரே, எங்க நிறைவேற மாத்திரம் உண்மை தேடக்கூடாது ஆண்டவரே, எங்க இழப்புல உங்களை தேடணும் ஆண்டவரே, எங்க வெறுமையில உங்களை தேடணும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் என்ற நிச்சயம் எங்க வாழ்வில கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களோ தகப்பனே ராஜா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மீதும் ஆண்டவரே உங்க கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த கிருபை எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் முன்னோக்கி வருகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே.
எங்களை தொடுவீராக அப்பா. ஆண்டவரே உங்க வல்லமையின் கரம் எங்களை தொடட்டும். இந்த வேளையில எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் இருந்தீரே ஆண்டவரே. பகலிலும் இரவிலும் நீர் அவர்களை பாதுகாத்தீரே. உங்க வல்லமையின் கரம் இப்போது குறைந்து போகவில்லை ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக இன்னும் தகப்பனே ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர். உங்க நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உம்மை தேடும்படியாய் உதவி செய்வீராக அப்பா. எங்களுடைய பிரச்சனைகளை கண்டு நாங்கள் பின்னோக்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனை இடர்கள் நிமித்தம் நாங்கள் பின்னோக்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே உம்மை எப்போதும் பற்றிக் கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் உம்மை தகப்பனை தேட உதவி செய்யுங்க. உம்மை கனப்படுத்த உதவி செய்யுங்க. உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே என்ன வந்தாலும் ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. உம்மை விட மாட்டேன்ப்பா. உம்மை கிட்டி சேருவேன் ஆண்டவரே. சூழ்நிலை எங்களுக்கு எதிரடையா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா உம்மை கிட்டி சேருவேன் ஆண்டவரே. உம்மையும் என்னை பிரிக்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் கேட்பது போல அப்பா அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம், வாஞ்சை எங்களுக்குள்ள கடந்து வருவதாக. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என்று இந்த உலகத்தை தகப்பனே ராஜா நாங்கள் வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. ஜெயம் பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் விழுவது எழுவதற்காக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் விழுவதற்காக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் விழுவது எங்க வாழ்க்கையில எழுவதற்காக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுக்குள்ள தகப்பனே நாங்கள் வேறுண்டுகிற காரியமாய் மாறட்டும் அப்பா. அந்த தடைகள் எங்களை உருவாக்குகிறதாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கரத்திலே எங்கள் ஆவி ஆத்மா சிரித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த வேளையில உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை கிருபைக்குள்ள ஆண்டவரே, உங்க ஆண்டவரே தயவுக்குள்ள எங்களை நடத்துங்க. அந்த விசுவாசத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. எங்களை ஓடுகிற ஓட்டத்தை நாங்கள் செம்மையாய் ஓடி முடிக்கிறவர்களாய் தகப்பனே ராஜா நாங்கள் மாற உதவி செய்யுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்னோடு
கொண்டிருந்த ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விடாத காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சூழ்நிலைகள் எதிரடையா இருக்கும் போது நாங்கள் உம்மை பற்றிக் கொள்ளும் போது, நாங்கள் உம்மை சார்ந்திருக்கும் போது எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், எங்கள் கண்ணீர்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் நீர் இருக்க எங்களுக்கு ஒரு குறையும் இல்லப்பா ஆண்டவரே. எங்க வாழ்வில இன்னத்தை நாங்க இழந்தாலும் உம்மை இழக்க மாட்டோம். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, இயேசு மாத்திரம் போதும். எங்களை விடுவிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவராச்சா. எல்லா கணத்துக்கும் பாத்திர நீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் நேசித்தவர்கள் எங்களை வெறுக்கிறாங்க ஆண்டவரே, நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிடுகிறார்கள் அப்பா. ஆனால் நீர் எங்களை அப்பா தோளின் மீது சுமக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தோளின் மீது தகப்பனே ராஜா, எங்களை உங்கள் தோளின் மீது சுமந்து கொண்டு போகிறீர் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் மகனை சுமப்பது போல ஆண்டவரே எங்களை சுமந்து கொண்டு போகிற உங்களுடைய தோள்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. இழந்து போனவர்களை இரட்டிப்பாய் தருகிற தேவன், நாங்கள் இழந்து போனது தகப்பனே ராஜா நீ இரட்டிப்பாய் தருகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கிருபையுள்ள கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேசித்தோர் என்னை விட்டு விலகினாலும், நம்பினோர் என்னை கைவிட்டாலும், நேசித்தோர் என்னை விட்டு விலகினாலும், நம்பினவர்கள் எங்களை கைவிட்டாலும் வார்த்தை சோர்ந்திடாதே என்று தைரியப்படுத்தி தூக்கி சுமப்பவரே. சோர்ந்திடாதே என்று தைரியப்படுத்தி தூக்கி சுமப்பவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பில் சிறந்த தேவனே, அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா சகோதரன் ஆராதித்தது போலவே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு மேலோட்டமானது அல்ல ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே எங்களை கண்ணோக்கி பார்த்த அன்பு, எலும்புகளும் சதைகளும் நரம்புகளும் உருவாவதற்கு முன்பாகவே எங்களை கொண்ட தரிசனத்தை ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்த அன்பு ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா இதுவரையிலும் எங்களை ஏந்தி வந்த அன்புக்காக, எங்களை சுமந்து வந்த அன்புக்காக, உம்முடைய உள்ளங்கைகளில் பொரிந்து வைத்திருக்கிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நினைத்து உமக்கு ஒரு நன்றியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க
எங்களை இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், எங்கள் இருதயங்களை உம் பக்கம் திருப்புகிறவர், தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜனங்களை உம் பக்கம் ஆண்டவரே நீர் திருப்புகிறவர் ஆண்டவரே. வெள்ளம் போல சத்துருவானவன் உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி பல காரியங்களை செய்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே அவனுக்கு விரோதமாய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து தொடர்ந்து நாங்கள் உம்மை நன்றியோடு ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில நீர் மிக மிக நல்லவர் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிற தேவன் நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தாயின் கருவில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகள் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உங்கள் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகங்கள் எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள்,
என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் உன்னை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் வேதனைகள் யாவையும் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிற நல் தகப்பன். எத்தனை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் வாழ்வில் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருந்தாலும் அவர் நம்மை அப்படியே எப்படியாவது போய்விடுங்கள் என்று விட்டுவிடாமல் மீண்டும் நம்மை விசாரிக்கிறவர், மீண்டும் விழுந்து போனவனை எழும்ப திரும்ப நிற்க வைத்து கட்டுகிறவர் அவர். யெகோவா ஓசேன், அவர் மீண்டும் கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படியே எப்படியாவது நம்முடைய பாவ காரியங்களிலும் அவருக்கு விரோதமான காரியங்களிலும் நம்ம வாழ்க்கை போயிருந்தாலும் அப்படியே விட்டு விடாமல் நம்மை விசாரிக்கிறவராய் இருப்பதற்காக அவருக்கு நாம நன்றி சொல்லணும். இந்த ஒரு விஷயத்திலிருந்து யாராலையுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்மளுடைய பணம் நம்மளை பாவத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க நம்மளை பரலோகத்துக்கு போகும்படி நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, பாவத்தில் இருந்த நம்மை தூக்கி அவருடைய பரிசுத்த ரத்தத்தால நம்ம கழுவி, நீ என்னுடைய மகன், அவருடைய நீதினால நம்மை நீதிமானாக்கி பரலோகத்துக்கு நேராக அவருடைய பிள்ளையாய் மாற்றி நமக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்தி நமக்காக காத்து கொண்டிருக்கிற தெய்வம். அவர் நமக்காக மீண்டும் வரப்போகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நாங்க மற்றவர்கள் போல மறந்து விடக்கூடாது ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீரிலும் வேதனையிலும் ஆண்டவரே தவித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே, சவுல நீ ஒரு ராஜாவாய் அந்த தேசத்துக்கு மாற்றி நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத போது உமக்கு உண்மையா இருப்பது லேசான காரியம் ஆண்டவரே. எல்லாமே கிடைச்சிட்ட பிறகு சவுலுக்கு ராஜாவா அபிஷேகம் ஆயிடுச்சு. அவன் முன்ன காட்டிலும் பலத்தவன் ஆயிட்டான். ஆஸ்திலையும் அந்தஸ்திலையும் ஐஸ்வர்யத்திலும் பெரியவன் ஆயிட்டான். இப்போ அவன் சொல்றான், சாமுவேல் வந்தா தான் நாங்க பலி செலுத்தணுமா? ஏன் நாங்க பலி செலுத்தின ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரா? அப்படின்ற துணிகர் அவனுக்குள்ள வந்துச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, எது இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்க்கிற அந்த முகம் எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரே. உண்மையே சார்ந்து கொண்டு இருக்கிற அந்த நன்றி உணர்வு எங்க உள்ளத்துல இருக்கணும் ஆண்டவரே. நாங்க பாடின பாடலின் படியே நீங்க செய்த நன்மையை மறக்க கூடாது ஆண்டவரே. அப்பா, நாங்க ஆராதித்தது போலவே எத்தனை கண்ணீரான சூழ்நிலையில் எங்களை நீர் காப்பாற்றி இருக்கிறீர். எத்தனை வேதையான சூழ்நிலையில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து இருக்கிறீர். ஒருவரும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தாத போது எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறீர். இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நாங்க மறந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அநித்தியமானதை பற்றி கொண்டு ஆண்டவரே அப்பா கிருபையை போக்கடிக்கிறவர்களா நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நாங்க ஜீவிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை பகையினருக்கு விரோதம் ஆண்டவரே எதிராக ஒரு பந்தியை ஏற்படுத்தி எங்க தலையை அபிஷேகம் பண்ண நீர் காத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க இருதயத்தின் இச்சைகளின் படியெல்லாம் நடந்து அதை நாங்க கெடுத்து விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்துல இப்படி ஒரு வசனம் உண்டு, வாசனை மிகுந்த பரிமள தைலத்தை இந்த சின்ன ஆண்டவரே அதோட வாசனத்தை நறுமணத்தை கெடுத்து போடுமா? அது போல எங்களுடைய புத்தியிலும் எங்களுடைய மீறுதல், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், உமக்கு கீழ்ப்படியாம இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நறுமணமான அந்த தைலத்தை நாங்க இழந்துடக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறத நாங்க மறந்துடக்கூடாது ஆண்டவரே. நீர் உம்முடைய வழியில எங்களை நடக்க சொல்லி இருக்கிறத நாங்க மறந்துடக்கூடாதப்பா. எங்களுடைய பலவீனத்துல நாங்க எப்படி உம்மை மகிமைப்படுத்தணுமோ எங்களுடைய
எங்களுடைய பூரணத்திலையும் நாங்க உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. Yes, Lord. ஆண்டவரே, சவுல போல நாங்க இடையில மறந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆரம்பத்துல ஒரு கழுதையை தேடி சவுல் ஆண்டவரே நடந்து போயிருந்தான். அந்த பொறுப்பை பார்த்து இவன் இஸ்ரவேலையும் இது போல நடத்துவான்னு நீங்க அபிஷேகம் பண்ணீங்க ஆண்டவரே. ஆனா அவன் இடையில மறந்துட்டான் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, ஆட்டுக்கு பின்னாடி சென்று பிறந்த தாவீதை நீர் அபிஷேகம் பண்ணினீர் ஆண்டவரே. ஆனா அவன் உங்களை மறக்கவே இல்லை ஆண்டவரே. அவனுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்கு பிரியமா வாழ நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் உண்டு, ஆனாலும் தாவீது மீண்டுமா உங்களுடைய பாதத்தை பிடித்து கொண்ட ஆண்டவரே. அது போல ஆண்டவரே, எங்க இயலாமையில நாங்க ஆண்டவரே உண்மையா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா. எங்களுடைய பரிபூரணத்திலும் எங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் காட்டிலும் நீர் பெரியவர் என்று நாங்க உண்மை பற்றி கொண்டு இருக்கணும் ஆண்டவரே. எங்க முடிவு பரியந்தமும் நாங்க உண்மைக்குள்ள நிலைத்து இருக்கணும் ஆண்டவரே. நாங்க உண்மை நன்றியோடு துதிக்க போகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க யார் யார் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியில கண்டு கொண்டு ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில எல்லாம் நீ ஒரு நன்மையின் காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. பகைஞருக்கு எதிரே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணி என் சத்துருவங்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. எத்தனை கண்ணீரான சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கை இருந்தாலும் அவர்களுக்கு எதிரே கர்த்தர் நம்மை தலை துணிந்து நிற்க செய்வார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் எங்களோடு பாடி துதியுங்கள். அல்லேலூயா. பகைஞருக்கு எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞருக்கு எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. அல்லேலூயா. கர்த்தரை நன்றியோடு துதியுங்கள். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி துதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற தெய்வம் அவர். ஆமென். ஹல்லேலூயா. பேதுருல வாசிக்கிறோம், அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆனபடியினாலே உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வேறு யார் மீது உங்க கஷ்டத்தை வச்சுடாதீங்க. வேறு யாருக்கிட்டையும் போய் உங்க கஷ்டத்தை சொல்லிடாதீங்க. வேறு யாருக்கிட்டையும் எனக்கு யாராவது உதவி செய்வாங்களான்னு சொல்லிட்டு போய் நிக்காதீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் மீது நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கும் பொழுது அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தாயின் அன்பு இந்த உலகத்திலே மிகப்பெரிய அன்பு. ஆனால் அந்த தாய் தன் பாலகனை மறந்தாலும் ஹல்லேலூயா நம்மை மறக்காத தெய்வம் நமக்கு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா தாயினும் மேலானவர், பெற்ற தந்தையினும் மேலானவர். ஹல்லேலூயா.
ஒருபோதும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தெய்வம் அவர். எல்லாரையும் நேசிக்கிறவர் அவர். எல்லாரையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஹல்லேலூயா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜன கூட்டத்தை மாத்திரமல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை மாத்திரமல்ல, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் உலக ரட்சகர். ஆமென். அவர் உலக ரட்சகர். அகில உலகத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களிலே என்ன நன்மையை கண்டீர் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியத்தை நீர் செய்தீர். ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனையும் கொடுத்தீர். ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனையும் கொடுத்தீர். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை விட்டு ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் விலகுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவரே நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய சுய பலத்தினால நாங்கள் வாழுறோம். ஆண்டவரே நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் எங்க பண பலத்தினால நாங்கள் வாழுறோம். ஆண்டவரே சில நேரம் நாங்கள் யோசிக்கிறோம் எங்களுடைய சுய ஞானத்தினால, படிப்புனால, அறிவுனால, never hallelujah, without God, hallelujah. ஆண்டவரை அன்றி, அவரை அன்றி நாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரே அதை சொல்லி இருக்கிறார், என்னாலே அன்றி உங்களால ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் அவர் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், ஆமென், நம்மை நிற்க வைக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, உங்க அழைப்பு இருந்ததால நாங்க அழிந்து போகவில்லை. ஆண்டவரே உங்க அன்பு இருந்ததுனால நாங்க கைவிடப்படல. ஆண்டவரே அப்பா, உங்க கிருபை எங்களை காப்பதுனால நாங்க ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஒரு அருமையான பாடல். ஆமென். அவருடைய அழைப்பு எங்கேயோ இருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதனால ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே எங்களை அழிக்க நினைத்தாலும், எத்தனையோ ஆண்டவரே காரியம் எங்களை ஒடுக்க நினைத்தாலும், ஆண்டவரே சத்ரு எங்களை அப்படியே அமுக்க நினைத்தாலும் எங்கள் தேவன் எங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆமென். ஆண்டவரே துரோகங்கள், வீண் பழிகள் எங்கள் மேல போடலாம் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், ஆண்டவரே நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே நிமித்தம் இல்லாமல், ஆண்டவரே காரணமே இல்லாமல். இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை காரணமே இல்லாமல் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறதா? ஒருவேளை எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணமே இல்லாமல் உங்க வாழ்க்கை தடுமாறி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி பாடுங்க. முழங்கால் படியிட்டு கண்களை மூடி அவரை பார்த்து அவரை நோக்கி, ஆண்டவரே அப்பா நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் எல்லா தீங்குக்கும், எல்லா வன்கண்ணுக்கும், எல்லா பொல்லாப்பிற்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே எத்தனை பேர்கள் அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள், வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. ஒரு வாட்டி சொல்லலாமா? எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள், வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. சொல்லலாமா? ஆமென். எஜமானனே, என் எஜமானனே. அப்பா, என்னை நடத்தும் எஜமானனே, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆண்டவரே உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ
திறந்தது. ஆண்டவரே, முனைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ ஆண்டவரே நீர் எனக்காக திறந்தது. 1000 அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. ஆதாரமே அப்பா, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. சொல்லலாமா? ஆதாரமே, என் ஆதரவே, நீங்கதான் அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அப்பா, உங்க கிருபை உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆண்டவரே, உங்க அன்பிற்கு நிகர் கிடையாது ஆண்டவரே. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஒருவேளை சில நேரம் நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் நம்மை மறவாதவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் நம்மை தொடர செய்பவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பிடுவோம். உம்மையே நாங்கள் உயர்த்திடுவோம். ஆண்டவரே, அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். எங்களை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். அப்பா, என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம். இயேசு எனக்கு வேண்டாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆண்டவரே, சீஷர்களை பார்த்து கேட்கிறீர், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? ஆண்டவரே, பேதுரு அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்க எங்க போவோம் டாடி? Where we have to go Lord. ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் அல்லவா இருக்கிறது, உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி நிறுத்துகிற காரியம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதமான விஷயங்கள் ஆண்டவரே உங்க கிட்டதானே இருக்கு. இந்த உலகத்துல நாங்க எங்க ஓடுவோம்ப்பா? ஆண்டவரே, என்ன வந்தாலும் எது வந்தாலும் உம்மை மாத்திரமே நாங்க பின்தொடர்வோம். ஆண்டவரே, நாங்க என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். ஆமென். பாடி ஆராதிக்கலாமா? அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடரச் செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். சொல்லலாமா? அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். ஆமென். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடரச் செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். ஆமாப்பா, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால்
எனக்காக திறந்தது 1000 அன்று. ஆமா ஆமா, முடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ. ஆமாப்பா, ஆமாண்டவரே, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. சொல்லி ஆதாரமே, ஆதாரமே, ஆதரவே, என் நீங்கதான் அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்னை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க. அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி அவரை பார்த்து, ஆண்டவரே உங்க அன்பிற்கு நிகர் இல்லை. ஆண்டவரே எத்தனையோ பேர் எங்களுக்கு கதவை அடைத்து இருக்கலாம். ஆண்டவரே நாங்க குழம்பி போன சூழ்நிலையில, நாங்க ஆண்டவரே சோர்ந்து போன நேரத்துல மனிதர் அடைத்த கதவுகள் 1000 இருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் எங்களுக்காக 1000 கதவுகளை திறப்பீர். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உடைக்கப்பட்டிருக்கீங்களா? நொறுக்கப்பட்டிருக்கீங்களா? இருதயம் காயப்பட்டிருக்கிறதா? இந்த உலகத்துல எந்த வைத்தியனாலும் அந்த காயத்திற்கு மருந்து போட முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. பரம வைத்தியர் ஒருவர் உண்டு, பரம மருத்துவர் ஒருவர் உண்டு. அவரால் குணமாக்க முடியாத, அவரால் ஆற்றப்படாத காயங்கள் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையின் வாழ்க்கையில நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிற காலங்களிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை நெருக்குகிறது. ஆண்டவர்கிட்ட சேர முடியாமல், ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல் ஹல்லேலூயா தடை பண்ணுகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியில தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை ஆண்டவரே நிந்திக்கிறவர்கள், என்னை அசிங்கப்படுத்துகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள் 1000 பேர், ஏன் என் தலை முடியிலும் அதிகமாக இருந்தாலும் சரி, நான் உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன், நான் உம்மை மாத்திரமே ஸ்தோத்தரிப்பேன். எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த வேளையிலும் ஓ ஹல்லேலூயா உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துவோம், உம்மை மாத்திரமே உயர்த்துவோம். ஒருவரை தவிர வேறு ஒருவர் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நீரே எங்கள் ஆதாரம். இந்த பாடல் வரியில் அந்த ஆதாரம் என்று பாடும் பொழுது ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். ஆண்டவரே நீர் எங்கள் ஆதாரம். என்ன ஆதாரம் இருக்கு? உலகத்துல போய் ஏதாவது உதவி கேட்டீங்கன்னாக்கா, இல்ல பேங்க்ல போய் ஏதாவது ஒரு லோன் கேட்டீங்கன்னா என்ன இருக்கு உங்க கிட்ட? என்ன ஆதாரம் இருக்கு உங்க கிட்ட? what proof you have அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன proof இருக்கு இதுக்கு? ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம் ஆதாரம், அவரே நம் ஆதரவு. ஹல்லேலூயா. அடுத்ததா கேட்பாங்க, என்ன ரெக்கமெண்டேஷன் இருக்கு? யாராவது ரெக்கமெண்ட் பண்றாங்களா? அதுவும் இல்லாம இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர் ஆதரவாய் இருப்பார். அவர் ஆதாரம் மாத்திரமல்ல, அவர் ஆதரவாய் இருக்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல அப்படியே நாம் வாசிக்கிறோம், அவர் தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதரவாய் இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் வேற எதையும் எதிர்பார்க்கும், ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உங்க இருதயத்தை கடைசியா நாம முடிக்க போகிறோம். உங்க இருதயத்தை அவருக்கு நேராக, ஓ ஹல்லேலூயா, அவருக்கு நேராக காண்பீங்க. ஆண்டவரே எங்க இருதயத்துல இத்தனை காரியங்கள் உண்டாண்டவரே, எங்க இருதயத்தை புரிந்து கொண்டவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்பா, மனிதர்கள் ஆண்டவரே அப்பா எங்களை நெருக்குகிறார்கள், ஆண்டவரே எங்களை ஒடுக்குகிறார்கள். ஓ ஹல்லேலூயா.
ஆண்டவரே ஆதாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆதரிப்பீராக, எங்களை அணைத்துக் கொள்ளுவீராக. அழைத்தவர் கைவிட மாட்டார், கலங்காதீங்க. தெரிந்து கொண்டவர் கைவிட மாட்டார், சோர்ந்து போகாதீங்க. ஏன் உங்களை மாத்திரம் ரட்சித்தார்? எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல ஏன் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டார்? ஏன் நம்மை மாத்திரம் தெரிந்து கொண்டார்? நம்மை குறித்த ஒரு நோக்கம் அவருக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக ஒரே வரிய பாடி, அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடரச் செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர், உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர். ஆமாண்டவரே, இறுதி வரை உம்மை சேவிப்பே, உம்மை நம்பி, I believe you Lord, உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பே. அறிக்கை செய்கிறீங்களா? இறுதி வரை அவரை சேவிப்பீங்களா? இல்ல பிரச்சனை போராட்டம் வந்துட்டவன அவரை விட்டு தூரம் ஓடிடுவீங்களா? ஹல்லேலூயா. இறுதி வரை, இறுதி வரை அழைத்தவர் கைவிட மாட்டார். நிச்சயமாய். ஒருவேளை சில நேரம் ஆண்டவர் கைவிடுகிறது போல தெரியும், சில நேரம் ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் இருக்கிறது போல தெரியும். ஆனால் ஒருபோதும் நம்மை அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவருக்கு கைவிடவே தெரியாது நம்மை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி கைவிட தெரியாததுனால தான் ஆதியில இழந்த அந்த மனிதனை மறுபடியுமாய் தன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை பாடுகள், இத்தனை கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவனையே கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, இவ்வளவு நேரம் உம்மை ஆராதித்தோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி நம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களை இதோடு நிறுத்தி விடாதீங்க. தொடர்ந்து உங்க வீட்டிலே நீங்க ஆராதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. துதித்தலே இன்பமும் ஏற்றதும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்த, இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை ஆசீர்வதித்த உம்முடைய தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முழு மனதோடு எங்களை தாழ்த்துகிறோம். சாஷ்டாங்கமாய் உம் பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆராதனைகளை ஏற்படுத்தி ஜனங்களை ஆராதிக்க வைக்கிற இந்த ஆண்டவரே IMTV ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களையும் கொண்டு வந்து ஆண்டவரை நீர் பயன்படுத்தி நம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இருதயத்தில் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி அடையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தாழ்த்தி உங்க கரத்துல எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.